வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி வீடியோவில் மாம்பழத்தில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காயில் அடிக்கடி நாம் சாம்பார் வைப்போம். மாம்பழத்தில் நீங்கள் ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்கள், மாம்பழ சீசனில் விடவே மாட்டீங்க. இதுக்கு நாம் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 400 ml தண்ணி சேர்த்து இதை குக்கரில் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நாம் யூஸ்வலாக சாம்பாருக்கு சேர்க்குற புளியை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் 4 மாம்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த மாம்பழத்தோட சைஸை பொறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய மாம்பழம்னா 2 எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாம்பழம் ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது. இதோ பழுத்துரும் அப்படின்ற ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கணும். நல்ல பழமாக இருந்தால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நாம் எடுத்துக்கிட்டோன்னா புளிப்பும் இனிப்புமா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 4 பழம் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 5 அல்லது 6 கூட எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த மாம்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக போட்டால் கரைஞ்சிரும். இதை 2 பீஸாக போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நாம் மாம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நாம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழ சாம்பாருக்கு நாம் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. மாங்காய் சாம்பாருக்கும் சரி, மாம்பழ சாம்பாருக்கும் வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போது கடுகு வெடித்து வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ ஒரு வாசனைக்கு 3 பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம், அல்லது 2 கிள்ளி போட்டுக்கலாம். இதை ஒரு பரட்டிட்டு நாம் அந்த புளி கரைச்சி ஊற வச்சுருக்குறோம்ல, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை மிளகா ஒரு பரட்டும் போது இது நல்ல ஒரு வாசனை தரும். இப்போ நாம் ஊற வச்ச புளியை ஒரு 500 ml தண்ணியில் நாம் கரைச்சி அதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி யூஸ்வலாக நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறது. அதே மாதிரி இந்த சாம்பாருக்கும் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் சாம்பார் பொடியோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த புளி தண்ணி ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொதிக்கும்போது அந்த புளியோட பச்சை வாசனை போயிடும். இப்போது இது ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாம்பழத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக குக்கரில் வேக வச்சுருக்குறோம். அதை குக்கர்லேருந்து எடுத்துட்டு சூட்டோட அதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடணும். அந்த துவரம் பருப்பு எப்பயுமே நம்ம சாம்பாரில் சேர்க்கும்போது அதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சுட்டு சேர்க்கும்போது அது சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ நாம் இந்த துவரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். அந்த சூட்டோடு மசிக்கும்போது நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதை நாம் அந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாம்பழமும் சேர்த்தாச்சு, அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்தாச்சு. அந்த பருப்பு வேக வச்ச சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் 4 கருவேப்பிலையும் இதில் கிள்ளி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தாப்பில் வேகட்டும். அந்த பருப்பு தண்ணி, புளி தண்ணி, மாம்பழம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிக்கும்போது அந்த மாம்பழத்தோட புளிப்பு இனிப்பு இதில் நல்லா இறங்கிரும். அந்த மாம்பழத்துலேயும் இந்த புளியோட புளிப்பு நல்லா கொஞ்சம் ஏறிடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நாம் ஒரு கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதோ கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இது நம்ம ஆறும்போது கொஞ்சம் ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ நமக்கு அளவு சரியாக இருக்குதுங்க.
அவ்வளோதான், நமக்கு மாம்பழ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சாம்பார் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு நாம் தக்காளி சேர்க்க வேண்டாம், வெங்காயமும் சேர்க்க வேண்டாம். இந்த சாம்பாரில் அந்த மாம்பழத்தோட இனிப்பு, புளிப்பு, அந்த பச்சை மிளகாயோட வாசனை இது எல்லாம் சேர்ந்து மாம்பழ சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு, பொங்கலுக்கு, உப்புமாக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாம்பழ சீசனில் அருமையான இந்த மாம்பழ சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவசியம் நீங்கள் இந்த மாம்பழ சாம்பார் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.